இந்த பேரதிசயம் பிறக்கின்ற அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள நீங்க என்ன கேட்டாலும் அது பிறந்துருங்கயா, அது மலர்ந்துருங்கயா. அந்த நீங்கள் எங்கிருந்து உதிக்கிறீர்களோ அங்க அடங்குனீங்கன்னா தான் நீங்களே ஒரு பேரதிசயம்னு புரியுங்கயா. அங்க நீங்க ஒடுங்காத வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை சாபக்கேடுன்னு தான் நீங்க நினைப்பீங்க. நான் சில நேரத்தில் சொல்லுவேன், உங்களை மாதிரியே உனக்கு டீம் பார்ட்னர் கிடைப்பாங்கப்பா அப்படின்னு. அது சாபக்கேடா இல்ல வரமான நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும்னு. தாமரை வேரை போல, ஒரு தாமரை வேர் கிளையை போல அதுக்குள்ள டிராப் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துருங்க. இது உடனடியா நிகழ்ந்துடணும்ன்ற ஆசை, இது நடக்காம போயிடுமோங்கிற அச்சம் ஒண்ணுமே வேணாம். டிராப் பண்ணிட்டு அப்படியே திரும்ப தோன்றா நிலையில இருங்க. நீங்கள் வேண்டியதை மிக மிக எளிதாக வெளிப்படுத்தி விடுவீர்கள். பரமசிவ பரம்பொருள் உங்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்காகத்தான் எனக்கு பரமானுபூதியை கொடுத்து இன்னமும் என்னை காத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காத்து நான் செயல்படுவதற்கான சூழலை கொடுத்து, நான் சொல்லுகின்ற சத்தியங்களை நீங்கள் கேட்பதற்காக சரிய உங்களையும் ஈர்த்து இங்க உட்கார வச்சு வேற ஸ்க்ரோலிங் பண்ணாம ஈர்த்து உங்களையும் ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றார்ங்க. எனக்குள்ளிருந்து இந்த சத்தியங்களை பேசுபவனேதான் உங்களையும் உள்ளிருந்து ஈர்த்து இதை கேட்கச் செய்து கொண்டிருக்கின்றான். அதனால அவன் சாட்சியாக சொல்லுகின்றேன், சத்தியம் சொல்லுகின்றேன். இந்த பிந்து நிலை, பிந்து மண்டல நிலை, குவாண்டம் ஃபீல்டுக்குள்ள செட்டில் ஆகுங்க. செட்டில் ஆகி எங்கிருந்து நீங்கள் நினைக்கிற நீங்கள் உருவாகுகின்றீர்களோ அங்கு அமருங்கள், அங்கு அடங்குங்கள். தோன்றா நிலையில் அடங்கி நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு தாமரை வேர் பிடித்த தண்டை போல, தாமரைக்கு அதான் பண்ணுவோம், அந்த வேர் பிடித்த ஒரு தண்டை போட்டோம்னா போதும், அது வளர்ந்து தாமரை குளமா மாறிடும். அது மாதிரி அதை டிராப் பண்ணிட்டு அப்படியே இருங்க.